அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, சிறப்பான விஷயங்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது அந்த அன்பினாலேயே அந்த ஒரு சிரிச்ச முகம் அதை தான் எல்லாத்தையும் கவர்றது. அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம அந்த ரயில் பயணம் மேற்கொண்ட போது நம்ம ஏறும் போதே நிறைய அவருக்கு இடைஞ்சல். ஏன்னா அந்த இதை நம்மளை கூட்டிகிட்டு போனாங்கல்ல அனைத்து இந்திய தமிழ் சங்கம், அதில் இருந்து அவங்க எதுவுமே பண்ணலை. இவர் தான் ஒவ்வொருத்தரை எல்லாத்தையும் வழிபடுத்தி ஒவ்வொரு இடமெல்லாம் சரி பண்ணி, அதாவது எந்த ஒரு தொய்வுமே இல்லாமல் யார் என்ன பேசினாலும் சிரிச்ச முகத்தோட கிட்டத்தட்ட அவர் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமே இருக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்தையே சரி பண்ணுறதுக்கு. அதில் சிலருக்கு இதாகாது அதாகாது, அப்போ யாரோ வந்திருக்காங்கங்கிற மாதிரி இல்லாமல் எங்களுக்கெல்லாம் அரணா நின்னார். அப்போ அதெல்லாமே கொஞ்சம் ஒரு பெரிய சிறந்த விஷயந்தான். ஏன்னா நாங்கள் மறுபடியும் ஐயா கிட்ட கேட்டுட்ருக்கோம், இனி அடுத்தது நீங்கள் எப்போ நம்மளுக்கு இது போட போகிறீங்க, எப்போ மறுபடியும் நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க, ஏதாவது ஒரு டூர் போடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. ரொம்ப சொல்லப்போனால் தனித்தனியாக போய் அங்கே இங்கேன்னு போய் யாரும் அலைய வேண்டான்னு இவரே அதை அரேஞ்ச் பண்ணி மத்தியானம் சாப்பாட்டுக்கு, அதாவது கூட்டிகிட்டு போனவங்க ஒருத்தங்களாக இருந்தாலும் செய்தது எல்லாமே இவர் தான். அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்டார். திரும்பி அங்கே போயிட்டு வந்தோன்னே தான் இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் ஆரம்பித்தோம். அதுக்கு அந்த நேரத்திலே எங்களை எல்லாம் வாழ்த்துறைக்கு கூப்பிட்டுருந்தாது. எல்லாருக்குமே மாமணி விருது, தமிழ் மாமணி விருதுன்னு வேற ஒரு விருது கொடுத்தாரு. எதையுமே யோசிக்கல. அதாவது இது காசு பணத்துக்கு அப்பாற்பட்டது ஒரு அன்பு. ஒருத்தங்களை வாழ்த்துறோன்னு வைங்களேன், அந்த வாழ்த்து தான் நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். அப்போ இவர் வாழ்த்தி நம்மளை செய்யும் போது அடுத்தவங்களும் என்னென்னா, எங்கே நம்ம என்ன செய்தாலும் ஐயாவை கூப்பிடணும். எங்களுக்கு தெரிஞ்சு யார் எது செய்தாலும் இப்படி ஒரு ஐயா இருக்காரு, இவரை நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. என்னன்னா அந்த அளவுக்கு எங்களோட மனசை கவர்ந்துட்டாரு. என்னன்னா அவருடைய ஒரு இனிமையான முகம், ஒரு சிரிச்ச முகம், யார்கிட்டையுமே கோபப்படலை. இந்த இடத்துல உட்காராதீங்க, அந்த இடத்துல ஒவ்வொருத்தங்க நீங்கள் என்ன சொல்கிறது, எங்களை என்ன இங்கே உட்கார சொல்கிறீங்க, இல்லை அவங்கெல்லாம் பெண்களை, அவங்கள வேற பக்கம் உட்காரணும், நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் அப்படி பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோட அப்போ தான் நான் முதல்ல அவரை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இன்னைக்கு 5 மணிக்கு வரணும், விளக்கேற்றுறதுக்கே வரணும், குத்து விளக்கு ஏற்றன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரே டிராஃபிக்கு இருந்தாலும் ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம போகாமல் இருக்கலாமா அதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ ஆர்வமாக வந்தேன். மேலும் அவருடைய எல்லா பணிகளும் சிறக்கணும், அதுக்கு நாங்கள் கூட துணையாக நிற்போம். என்ன அவர் செய்யணும்னு நினைக்கிறாரா, எள்ளுன்னா நாங்கள் எண்ணெயாக இருப்போம், அவர் கோடு போட்டார்னா நாங்கள் ரோடை போடுவோம். அதனால் கூட இருந்து நாங்கள் எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்வோங்கிறத நான் எங்கள் செம்மொழி தமிழ் மன்றம் மூலமாக உங்களுக்கு உறுதி சொல்கிறேன். வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றி.